ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவீடதேந்திர கருணா பரிணாம பூதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நாமோ கடைசியாக நமஸ்காரம் சார். கிளாஸ்ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம். அதாவது ரவிஹி, அதாவது வெறும அதாவது இந்த அக்ஷரங்களை சேர்த்து சயுக்தாட்சரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதான சாமான்யமா இருக்கக்கூடிய அக்ஷரங்களை பார்த்து, அதாவது வார்த்தைகளுக்கு மத்தியில கான்சனன்ஸ் இல்லாமல் நாம சாதாரணமான வார்த்தைகளை பார்த்தோம். ரவிஹி இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்போ மாதா, பிதா அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இருக்கிறதுலயே இந்தந்த எழுத்துக்கள், சில எழுத்துக்கள்லாம் இருக்கு. நடுவுல இந்த இன்னு, இந்த இர்ரு, இந்த இக்கு, இப்பு இப்படிலாம் வந்தால் எப்படி நம்ம எழுதுறது, நடுவுல வார்த்தைக்கு நடுவுல வந்தால் எப்படி எழுதுறது, அதெல்லாம் பார்க்க போறோம். அந்த மாதிரியான லெட்டர்ஸை நம்ம பார்க்க போறோம். நேரம் நான் இது போயிடுறேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல மாஸ்குலின் வேற ஃபெமினின் வேற தனித்தனியா இருக்கு இல்லையா சார்? தனித்தனியா இருக்கு. ஆனா இப்ப நான் அதை பத்தி எல்லாம் சொல்ல போறது இல்லை. ஓகே சார். மஸ்குலின் ஜென்ரலோ ஃபெமினின் ஜென்ரலுக்கோ நான் போக போறது இல்லை. அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சாதாரணமா தான் சொல்ல போறேன். ஓகே சார். இங்க பாருங்க. சரி, முதல்ல எடுத்த உடனே பாருங்க. சூ, என்ன சூ, சூரியஹா எப்படி எழுதணும் பாருங்க. சூரியஹா இது எப்படி தனித்தனியா எழுதணும்? சூ இர்ரு தான், இர்ரு யஹா. சூரியஹா இப்படிதான் எழுதணும். நீங்க தனித்தனியா எழுதுனீங்கன்னா அப்படிதான் எழுதுவீங்க. அதை எடுத்துட்டு பார்த்தால் சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும்னா, இந்த இர்ரு இருக்கே, இந்த இர்ரு இருக்கே, இது இங்க போயிடும். சூரியஹா, இர்ரு எங்க போச்சு? பக்கத்துல இருக்க இர்ரு யாக்கு மேல அர்த்த சந்திரனா போயிடுச்சு. அர்த்த சந்திரனா இருக்கும். அதுதான் சூரியஹா. புரியுதா? இதே மாதிரி வார்த்தைகள் பாருங்களேன். அர்க்கஹா அப்படின்னு இருக்கு. அர்க்கஹா அப்படின்னு இருக்கு. அது பாருங்க. இர் கஹா இப்படி எழுதுவீங்களா? அர்க்கஹா, அர்க்கஹான்னா குழந்தைன்னு அர்த்தம். சூரியஹான்னா சூரியன், அர்க்கஹான்னா குழந்தை. அர்க்கஹான்னாலும் சூரியன் தான். அர்க்கஹான்னால சூரியன், அர்பகஹான்னா குழந்தை. பாருங்க. அர்க்கஹா தெரிஞ்சுதா? அர்க்கஹா. இரு எப்படி போடுறேன்? இரு எப்படி போடுறேன்? மறுபடியும் போடுறேன்.
அர்க்கஹா இல்லையா? நான் தனியா போட்டு இப்படி போடணும். அர்க்கஹா, அர்க்கஹா. ஸ்பஷ்டமா இருக்கா? அர்க்கஹா. இத மாதிரி பாருங்க. அடுத்தது அர்பகஹா. அர்பகஹா இப்படி போடணும். அர்பகஹா, அர்பகஹா. இரு இப்படி போட்டேன் பாத்தீங்களா? வார்த்தைக்கு நடுவுல இரு வந்தா இப்படிதான் வரும். இரு எப்படி போடணும்? நார்மலா பார்த்தால் இப்படி போடணும். இது இரு. ஆனால் வார்த்தைக்கு நடுவுல வந்தால் இப்படி வரும். அடுத்த எழுத்துக்கு மேல வரும். அ இர் கஹ அர்க்கஹ. அப்போ அந்த காக்கு மேல ஒரு அர்த்த சந்திரன் இப்படி இருக்கும். இது இரு. இப்போ அக்னிஹி எழுதி காட்டுறேன் பாருங்க. அ கால பாதி இக். இதுதான் மூணாவது ககாரத்துல பாதி. கால பாதி. ந அக்னிஹி. இதான் அக்னிஹி. எப்பவுமே இந்த கூட்டு எழுத்து வரும்பொழுது இந்த நா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இந்த கொம்பு வரணும். புரியுறதா? இந்த இடத்துல தான் இந்த கொம்பு வரணும். அப்படி இப்படி எழுதக்கூடாது. எப்படின்னா இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த இக்குக்கும் நாக்கும் நடுப்புற இப்படி ஸ்பேஸ் போடக்கூடாது. இருக்குமா? இப்படி போடக்கூடாது. இப்படி ஓ, போட்டா தப்பு. தப்பு. ஓகே, ஓகே. இப்படி அக்னிஹின்னு எழுதுனா அது தப்பு. தப்பு. இப்படி எழுதுனாதான் ரைட்டு. அக்னிஹி. மறுபடியும் அக்னிஹி எழுதுறேன் நானு. பாருங்கோ. ஆ அக்னிஹி. இவ்வளோலாம் வரக்கூடாது. இது நான் மாதிரி இருக்கு. அக்னிஹி. ஆ இக் நிஹி. அக்னிஹி. நம்ம மேல போடுற கோடு எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா போடலாம் இல்லையா? ஒன்னாதான் போடணும். அடியன் போடல. ஓகே, ஓகே. இந்த பாருங்க. இப்படி எழுதிட்டு இப்படி எழுதணும். இப்படி போடணும். அக்னிஹி. அப்படி இந்த டேப்ல சரியா வரல. அக்னிஹி. அது பென் வாங்கிக்கணும். அது வாங்கிட்டுறேன். டேபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென். அந்த விரல்ல எழுதுறதுனால அது வருது அப்படி. அக்னிஹி. இப்போ அக்னி வச்சா இந்திரஹா எழுதுறோம் பாருங்க. இந்திரஹா. இ இன் இல்லையா? த. இது ர. இதான் இந்திரஹா. இந்திரஹா. இது எப்படி இந்த தாக்கு? இது பிளஸ் ர. இது பிளஸ் ர திர. சரியா? இது பிளஸ் ர திர. திர. எல்லாமே அதே தான். எல்லாத்துக்கும் இப்படிதான் எழுதணும். எந்த எழுத்தா இருந்தாலும் கிர பிர ட்ர எல்லாமே இப்படிதான் இருக்கணும். ட்ர விரஜதி. விர. விரஜஹா அப்படின்னா நந்த விரஜஹா. விரஜஹான்னா நந்தவனம், நந்த கோகுலம். பிர
அந்த விரா அப்படிதான் எழுதணும். திர திர இர இர இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் எழுதணும். அப்ப பாருங்க, இந்திரஹா இ இன் திர இந்திரஹா. இந்த திரா இப்படிலாம் போடக்கூடாது, நான் ஏதோ ஸ்டைலில் போறேன். இந்த தா எழுதும்போது இந்திரஹா இந்திரஹா. இன் எப்படி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்திரஹா. அடியன் ஒரு இதே சந்தேகம். சொல்லுங்க அடியன். இப்போ பாதினா எப்ப போடுறது, மேல புள்ளி எப்ப வைக்கிறது? இதுக்கு நாக்கும் இந்த புள்ளிக்கும் இப்போ இம்மு தான் அது. இப்போ இங்க பாருங்களேன், இம்மு இப்படி போடுறோமா, இம்மு இப்படி போடுறோமா, இப்படி ஒரு இம்மு போடலாம், மூணும் போடலாம், மூணு விதமா போடலாம் இம்முக்கு மட்டும். இம்முக்கு. அது எங்கெங்க வருதுன்றது சொல்றேன். அது வியாக்கரண ரூல். அது எங்கெங்க வரும்ன்றத அடியேன்னு சொல்றேன். இப்போ எப்படி எழுதணும் இம்மு பார்க்கும்போது, இப்போ இந்த இன்னு வந்து சில பேர் எழுதுவா சந்நியாசா சந்நியாசா இருக்கா, சந்நியாசா. இப்போ இதையே இப்படி எழுதுறான்னு சொல்றா. இப்படி எழுதுறான்னு சொல்றா. ஆனா அப்படி இல்லை. சந்நியாசா. அது சந்நியாசா. இப்படி எழுதக்கூடாது. சந்நியாசா இப்படிதான் எழுதணும். இம்முக்கு தான் மேல புள்ளி. சில இடங்கள்ல இன்னுக்கு புள்ளி வைக்கிறதா எழுதுறா. ஆனால் வியாக்கரணத்துல அப்படி சுத்தமா சொல்லல. ஆகையினால இன்னு இப்படிதான் போட்டாகணும். இம்முக்கு தான் அந்த மாதிரியான ரூல். இன்னுன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணணும், இந்திரஹா. சரி, இப்போ அடுத்தது இப்போ பிரா சொல்லணும் இல்லையோ. சுவாமி, இதுல அந்த இந்திரகல வந்து இன் வந்து தொக்கின் தான் இருக்கும் இல்லையா, சேராது இல்லையா அந்த இன் ஆமாமா, போடுறது. இப்படிதான் இருக்கும். நீங்க சேர்த்துடக்கூடாது, அதோட திரால போய் சேர்த்துடக்கூடாது. இப்படிதான் இருக்கும், எங்கேயும் சேராது. அடியன் அடியன் இப்படிதான் இருக்கும். இந்திரஹா தன்யூஸ்மி சுவாமி. இந்திரஹா. இப்போ இப்போ இப்படி இருக்கு பாருங்களேன். அடுத்து நம்ம பெருமாள் பேர் எழுதணும். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ பெருமாள் பேர் எழுதணும் பாருங்க. கிருஷ்ணஹா கிருஷ்ணஹா. இந்த கிருஷ்ணஹாவை நான் சேர்த்து எழுதுறேன் பாருங்க. இப்போ தனித்தனியா எழுதும்போது எப்படி எழுதுறேன், இது கிரு, இது கிரு. ஆக்சுவலி பார்த்தா இதான் இஷு. இஷு இதான் இஷு. இது நஹா. இது கிரு யுஷ் நஹா. இப்போ இத எழுதும்போது எப்படி எழுதணும், கிரு கிருஷ்ணஹா. இந்த இஷுல பாதி இந்த இஷு இப்படி வரணும். கிருஷ்ணஹா கிருஷ்ணஹா. இப்போ கிருஷ்ணஹாச்சா. சில பேர் தமிழ்ல வந்து கண்ணன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அவ பேரை நம்ம சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணன் மாற்ற முடியும். கண்ணன்றது தமிழ் பதம்.
இப்போ அவளை சம்ஸ்கிருதத்தில் எழுதணும்னா கிருஷ்ணன் எழுத முடியாது, சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் வராது. அப்போ எப்படி எழுதுறது? அப்போ அவளை எழுதும்போது எப்படி எழுதுவோம் சம்ஸ்கிருதத்தில் அப்படின்னா, க எங்களுடைய செக்ரட்டரி, முன்னாடி இருந்த செக்ரட்டரி பேர் வந்து கண்ணன், அவர் எழுதுது. அப்போ கண்ண ந இன் கண்ணன், க இன் ந இன் கண்ணன். இந்த 3 சுழி நான் இன்னும் போடுறோமோ இல்லையோ, இப்படி போடுறோமோ இல்லையோ, அதுதான் இன்ன கண்ணன். சுலபமா இருக்கா? இன்னோட பாதி என்னன்றது தெரியறதா? ஒரு பாதி நான் ஒரு நான் title. ஏன் இவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுறேன்னா, அதுல இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த மெய் எழுத்தை நீங்க பார்க்கணும். நான் உடைய பாதி எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். இப்ப கிரகணம் அப்படின்னு சொல்றோம். கிர ஹ ந கிரகணம். இக்கு ர கிர இக்கு ர கிர கிரகணம் அப்படின்னு போட்டிருக்கேன். அன்னைக்கு சொன்னேன் அம்பா, அம்பா இல்ல, இந்த பா இல்ல, அம்பா. அன்னைக்கு ஏன் எழுதல இத? இந்த இம்மு வரத்துக்காக. அன்னைக்கு குழப்ப வேண்டாம், அந்த மாதிரியான நார்மல் லெட்டர்ஸ் பார்க்கும் பொழுது இதை பற்றி குழப்ப வேண்டாம் அப்படின்றதுக்காக நாம வந்து இந்த இந்த இடத்துல மேல புள்ளி வைக்க கூடாது. புள்ளிலாம் வைக்கக்கூடாது இங்கெல்லாம். அது ரூல் தனி, அதை நான் சொல்றேன். ஓகே. அம்பா அப்படின்னு இருக்கு. இன்னும் பாத்துங்களேன், இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷஷ்டி இருக்குல்ல, தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, ஷஷ்டி. அது மாதிரி ஷஷ்டி இஷோட பாதி பாருங்க, ஷஷ்டி. ஷஷ்டினா 60. இப்போ நம்ம வந்து பஞ்சாஷத் எழுதலாம். ப பஞ்சாஷத் ப. இஞ்ஞ ஞாவோட பாதி இஞ்ஞ. சா பஞ்சா. ஷத் பஞ்சாஷத் பஞ்சாஷத். பஞ்சாங்கம்னா சொல்றேன், எழுதி காட்டுறேன். பஞ்சாஷத் இருக்கு இல்லையா? இஞ்சி பார்த்துட்டீங்களா? அப்ப இஞ்சி எப்படி போடணும்னு தெரிஞ்சுதா? இப்ப பாருங்க, பஞ்சாங்க இன் சா இங். இங் இப்படிதான் எழுதணும், இங் க பஞ்சாங்க. எப்படி எழுதுறோம் பாருங்க, பஞ்சாங்க. பஞ்சாங்க தமிழ் தான் பஞ்சாங்கம், பஞ்சாங்க. சரியா? சுவாமி இதுல ஆ, இப்போ கீழே அந்த மாதிரி 2 எழுத்து மேலும் கீழே வரைச்சு கீழே வர்றதுதான் முழு எழுத்தா இருக்கும், மேல உள்ளது வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த உடது ஆமா ஆமா, அப்படியே எடுத்துக்கணும் இல்லையா? ஞா வரும்போது சோ கீழே வர்றதுதான் முழு எழுத்தா இருக்கணும். கீழே வரதுதான் முழு எழுத்து. அடியேன் அடியேன். மறுபடியும் எழுதி காட்டுறேன் பாருங்க. அத அங்கஹா அ இங் கஹா அங்கஹா அங்கஹா. இப்போ இதுக்கு மேல நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சத்திரம் அம்பரல்லா.
சத்திரம் சத்திரம் லாக்ஷாத்ர இருக்கும் இல்லையோ அந்த திர சத்திரம் சத்திரம். இப்போ இது பாருங்க, சில பேர் சத்திரத்தை இப்படி எழுதுவா, அது மாதிரி எழுதக்கூடாது. இது எதுக்கு ஆக்சுவலி சொன்னேன்னா, ச இத்து ர இம் சத்திரம், இதுவும் சத்திரம் தான். ஆமா. இது ஒன்றும் சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுவும் சத்திரம் தான். ம். ஆனால் இப்படி எழுதக்கூடாது. சத்திரம்ன்றதுக்கு வேர்டு எப்படின்னா, பழனி மகரிஷி எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, ச திர இம் சத்திரம் ஸ்பஷ்டமா பண்ணியிருக்காரு, சத்திரம் அப்படின்னு. இப்போ அன்னைக்கு இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். இந்த விமானம் அப்படின்னு இருக்கு பாருங்க, வி மா ந இம் விமானம் விமானம். இதெல்லாம் நீங்க எழுதி 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 பார்த்துட்டே இருக்கணும். என்னென்னவோ வேர்ட்லாம் எழுதி எழுதி பார்க்கணும். இப்போ நான் என்னோட பேர் எழுதுறேன் பாருங்க, ஸ்ரீகாந்தா. ஸ்ரீகாந்தா ஸ்ரீகாந்தா. இப்போ சில பேரோட பேர் லக்ஷ்மின்னு இருக்கும், லக்ஷ்மிஹி ல ல. இக்ஷு, அதாவது இந்த க்ஷாவோட பாதி, இந்த க்ஷாவோட பாதி, லக்ஷ்மிஹி லக்ஷ்மிஹி. சரியா, லக்ஷ்மிஹி. அடியே இந்த நடுவுல வந்தாக்கா இது பாதி வரும், ரெண்டுல போனாக்கா அந்த கீழே லைன் வரும் இல்லையா? கரெக்டு தான். ரெண்டுல போனால், இப்போ ராமன் எழுதுறேன்னு வச்சுங்களேன், ராமான்னு இருக்கு, எண்டில் வந்தா இப்படிதான் வரும், நபதான் தஸ்ய அப்படின்னு சூத்திரம். அதனால இப்படிதான் எழுதணும். அடி ராமான்னு இப்படி எழுதக்கூடாது, ராமான்னு இப்படி எழுதக்கூடாது. பாதியில விட முடியும். அதனால அது அப்படிதான் வரும், ராமான் தான் வரும். அடி ம். நடுவுல வச்ச பாதி இஷ் நடுவுல வச்சு எதுவா இருந்தாலும் பாதி தான் வரும், பாதி. ஓகே, எதுவா இருந்தாலும் பாதி தான் வரும். அப்படி. எந்த எழுத்தா இருந்தாலும் பாதி தான். அடி அவளுடைய பேர் எழுதும்போது இப்ப சில பேர் பிரசன்னான்னு பேர் வச்சுக்கிறா, ம். இப்படிதான் எழுதணும், பிரசன்னா அடி பிரசன்னா இன்னா பிரசன்னா, இப்படிதான் எழுதணும். ம். அடியே மேல எழுதுற எழுத்து எதுவுமே ஒன்னா கோடு சேர்க்கவே கூடாது, ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனியா தான் இருக்கணுமா? இப்போ ஒவ்வொருத்தரோட ஸ்டைல். இப்போ நான்லாம் வந்து சேர்க்க மாட்டேன், ஓஹோ. இப்போ நான் வந்து இப்படிதான் எழுதுவேன். ம், ம், ம். எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் இப்படிதான் சொல்லி கொடுத்தார், அதனால அவரை பார்த்து எழுதி எழுதி எனக்கு அவர் மாதிரியே எழுதணுன்றதுனால இப்படி வந்துருத்த. ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்படி எழுதுவேன். சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, இப்படி ஃபர்ஸ்ட் நீள எழுதிடுவா, நீள ஒரே கோடா போட்டுருங்க. இப்படி எழுதிடுவா, ஆ, இப்படி எழுதிட்டு அதுக்கு மேல ஒரே கோடை அப்படி போடுவா. ஒரே கோடு அதான், அது மாதிரியும் பார்த்திருக்கோம். அதனாலதான் வந்து எது ரைட் எது தப்புன்னு தெரிஞ்சு. ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு ஸ்டைல், அது ரைட்டிங் ஸ்டைல். ஆனா ஆக்சுவலி எங்க வாத்தியார் தனித்தனியா தான் எழுதணும். போது இப்படிதான் எழுதுவார், ஆ, ஒரு ஒரு எழுத்துக்கும் மேல கோடு போட்டுன்னு போயிட்டே இருப்பார். ஆ. இப்படி எழுதினா கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதலாம் இல்லையா? ஃபாஸ்டா எழுதலாம். ஆ. உங்களுக்கு கோடு போடாம இருந்தா அது குஜராத்தி மாதிரி இருக்கும், ஆ, அது ஒரு மாதிரி இருக்கும் கோடு போடாம எழுதுனா. ஆ. ஸ்பீடா எழுதும்போது பாத்தீங்கன்னா, இப்போ எங்க வாத்தியார்லாம் எனக்கு ஏதாவது டிக்டேட் கொடுத்தாருன்னா முக்கால்வாசி கோடே போட மாட்டேன், அப்படியே எழுதின்னு போயிட்டே இருப்பேன். அது ஒரு மாதிரி நீ சரியா எழுதின்னு வந்து காட்டுன்னுவார். ஆ. அந்த மாதிரி தனியா உட்காந்துட்டு ரஃப் காப்பி ஃபேர் காப்பி பண்ணி நான் காட்டுற மாதிரிலாம் இருக்கும். அது கூட அப்போ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் நான்.
ஆஹா. இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டேன். கோடு போட்டுட்டே போயிடுவேன் ஒவ்வொரு ம், லெட்டருக்கா. ம். அதனால அது அ- சுலபமா இருக்கும். அதுதான் தப்பு இல்லையே, எப்படி போட்டாலும் ரெண்டுமே ரைட்டு தானான்னு ரெண்டுமே ரைட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. தான், ரெண்டுமே ரைட்டு தான். தன்யாஸ்மி. பெரியவாள்லாம் சம்ஸ்கிருதம் எழுதும் பொழுது ஆ, புக்கு பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கும் அவருடைய கையெழுத்துக்கள்லாம். ஆமா. எழுதி எழுதி பழகுவா. எங்க வாத்தியாருடைய கையெழுத்துலாம் இன்னொன்னு கூட நான் வச்சுட்டு இருக்கேன், அனுப்புறேன் நான். அவ்வளவு ம், முத்து முத்தா இருக்கும் ம், ம். கையெழுத்துலாம். அவருடைய தெலுங்கு அக்ஷரமாகட்டும், சம்ஸ்கிருத அக்ஷரமாகட்டும், இதெல்லாம் அவ்வளவு நன்னா இருக்கும். இன்னைக்கு இருந்தாருன்னா 97 வயசா இருந்தது அவருக்கு. அப்படிப்பட்ட கையெழுத்து அவர். அத மாதிரி கையெழுத்துக்களை பார்த்து பார்த்து நமக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவர் ஆ, எப்படி எழுதுறாரு பார் போர்டில் அப்படின்ற எழுதணுன்றது எண்ணத்தில் அது மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ம். நீங்கள் எப்படி எழுதினாலும் தப்பு இல்லை, எல்லாம் நீங்கள் எழுதிட்டு கோடு போட்டாலும் தப்பு கிடையாது. ஆ. சார் ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா சார்? எழுதுனா ரொம்ப சந்தோஷம். அடியேன் அடியேன். ம் சார் ஒரே ஒரு டவுட். கேளுங்க. முந்தின வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்களே சார், ஆமாம், சான்ஸ்கிரிட் வெளியிருந்து அதுக்கு அதனுடைய சான்ஸ்கிரிட்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நீங்க அதை தமிழ்ல கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நான் அனுப்புகிறேன், இங்கிலீஷ்ல ரெக்கார்டிங் கொடுத்துருக்கீங்க. அனுப்புகிறேன், தேங்க்யூ சார். ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார். இப்போ அடுத்தது பாருங்களேன். பிரஜாபதிஹி. பிரஜாஹான்னா மக்கள்னு அர்த்தம். பிரஜாயாக பிரஜானாம் பதிஹி பிரஜாபதிஹி. பிரம்மான்னு அர்த்தம். பிரஜாபதிஹி. இப்பு ர, இப்பு ர, இதுதான் பிர. இப்பு ர பிர. இது நான் கேட்குறேன், எனக்கு ஒன்று தெரியணும். இது ஏதாவது இது இருக்கான்னு, ஒரு என்னோட டேபுக்கு ஏதாவது செட் ஆகிற மாதிரி பேனா இருக்கான்னு பார்க்குறேன். எல்லா டேபுக்கும் பேனா இருக்கா? சரி, அது மாதிரி எதாவது இருந்தால் இன்னும் கூட கையெழுத்து கொஞ்சம் நன்னா வரும், இந்த மாதிரி இல்லாமல். சரி, வேற ஏதாவது வேற ஏதாவது நீங்களே ஒரு வேர்டு சொல்லுங்க. நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ சொன்னால் கூட அதுக்கு என்னுடைய மீனிங் நான் எழுதி காட்டுறேன். அந்த மாதிரி ஏதாவது இது இது இந்த வேர்டை எழுதி காட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நான் எழுதி காட்டுறேன். ப்ரஹஸ்பதி. ஆ கிருஹஸ்தா. இந்த பாருங்க, குரு ஹ இஸ் தஹ கிருஹஸ்தஹ. இந்த இந்த இஸ்ஸோட பாதி வருஷம் தான் இது. ஓகே ஓகே. கிருஹஸ்தஹ, ம். இந்த இஸ்ஸோட பாதி வருஷம். பாதி வருஷம். கிருஹஸ்தஹ. கிருஹஸ்தஹ இருக்கிறதுலே கஷ்டமான ஆசிரமம் அது ஒன்று தான். பிரம்மச்சாரியா இருந்தெல்லாம், சன்னியாசியா இருந்தெல்லாம், வானப்பிரசனா இருந்தெல்லாம், கிரகஸ்தனா இருக்கிறது தான் கஷ்டம். எல்லா விதத்திலையும் கஷ்டம் கிரகஸ்தனா இருக்கிறது தான். சரி, சார் பிரக்ஞா. பிரக்ஞா. பிர சுலபம், ஞா பிரக்ஞா. ஓ அந்த ஞா. ஓகே. பிரக்ஞா. இந்த ஞா ஓகே. இந்த ஞா. பிரக்ஞா. இப்போ நம்ம தான் ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோமே, அதுல ஒரு பேர் இருக்கு, ஸ்ரத்தா. 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 இது த, அந்த அங்கஹான்னு எழுதணுமோ இல்லையோ, அந்த அங்கஹான்னு எழுதின மாதிரியே இந்த இது இப்படி போட்டா யுத்த அப்படின்னு அர்த்தம். யுத்தன்னு அர்த்தம். இன்னொன்னு ஒன்று சொல்லித்தரேன். இந்த ஸ்ரத்தா ஆச்சா பார்த்துட்டீங்களா? இப்போ இன்னொன்னு ஒன்று சொல்றேன், நமக்கு எல்லாம் வேண்டியது இருக்காது. வித்யா. இது யா. இந்த கம்ப்யூட்டர் டைப் பண்ணும்போது இந்த மங்கள் ஃபாண்ட்லாம் டைப் பண்ணீங்கன்னா வித்யான்னு இப்படி தான் வரும். ஆமா. வித்யா அப்படின்னு இருக்கும். இன்னும் இதை எப்படி ஆக்சுவலி எழுதணும் அப்படின்னா, புஸ்தகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வித்யா இப்படி இருக்கும். இது யா சேர்ந்தா இப்படி வரும். இந்த இது பிளஸ் ய
இப்படி இருக்கும். வித்யா, வித்யார்த்தி அப்படின்னு இருக்கும் இல்லையா? இங்க இப்படி போட்டா இந்த அர்த்த சந்திரன் வித்யார்த்தி. அந்த இருக்கு மேல அர்த்தச்சந்தம். ஆமா ஆமா, வித்யார்த்தி. ம், வித்யார்த்தி. வி இத்து யா இர் தி, வித்யார்த்தி. பட்டந்தி இருக்கும் இல்லையா? தே ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ? தே பட்டந்தி, 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 பட்டதி, பட்டந்தி, பட்டதி, பட்டதா, பட்டந்தி. நான் அதெல்லாம் வாசிக்கணும். நம்ம தாத்துக்கள்லாம் வாசிப்போம். அப்போ பட்டந்தி, இன்னு தி. இருவாசர் இன்ன பாருங்க, வ வா த த இன் ம் தி, வதந்தி. தே ஆர் ஸ்பீக்கிங். வதந்தி, வதந்தி. ஓகே. பட்டந்தி, வதந்தி. அப்ப இன் தி எப்படி வருது பாருங்க. இன்னு தி. நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்போ இல்லையா? ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் எடுத்துக்கணும். அப்படியே அமிர்தம்னு எப்படி வரும்? அமிர்தஹா, அமிர்தம், அமிர்தஹா இல்ல, அமிர்தம். அ மிரு த இம், அமிர்தம், அமிர்தஹா, அம்ரு, இம் பிளஸ் ரு. இப்படி இல்ல, க்ஷமிக்கணும், இது இப்படி போட்டது. ரு, இம்மு பிளஸ் ரு, இந்த மிரு, மிரு. அடியே நடி. அப்ப எப்படி வரும்? அம்ரு, அ மிரு த அமிர்தஹ. அமிர்தஹ சப்தஹ, அமிர்தஹ ரசஹ, அமரி அமிர்தஹ. தீவிரஹ இருக்கும். சீக்கிரம், இது பாருங்களேன், இது பாருங்க, சீக்கிரம், குயிக் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? க கிர, சீக்கிரம், சீக்கிரம். இப்படி போட்டு இது கீழே கிர, சீக்கிரம், இக்கு ர கிர, சீக்கிரம். ஸ்லோ, சீக்கிரம்னு சொல்றோமோ இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் சொல்றோமோ இல்லையா? ஆப்போசிட் ஸ்லோ. மந்தஹா, அந்தகா. வெரி ஸ்லோ. மந்தஹா, மந்தஹா புருஷா, ரொம்ப ஸ்லோவா இருக்கான் அவன். மந்தஹா. சார் அமிர்தம் வல்லின்னு போட்டா அப்ப வள்ளி அமிர்தவல்லி பேரு ஏதோ எழுதுறேன். அமிர்தவல்லி, இது பாருங்க, அது இன்னும் நல்லா அழகா எழுதலாம். அ மிரு த வ வள்ளி. இந்த தாவை எப்படி இருக்கும்? அமிர்தவல்லி, வ இல் லி, அமிர்தவல்லி, இல்லு லி, அமிர்தவல்லி. ஒண்ணுக்கே ஒன்னா இருக்கும் அது. ஆமாமா, இப்படி நரசிம்மா, அமிர்தவல்லி. அப்புறம் நரசிம்மாவா? நரசிம்மா ஆமா சார். தோதவன்ட்ட ந ர சி இம் அஹ, நரசிம்மஹ, நரசிம்மஹ. ந ர
சி இம் ஹ நரசிம்மஹ. சரி, ராமஜெயம். ராம ஜெயஹ. ஜெயஹ அது பாருங்க, அதெல்லாம் சிம்பிளா எழுதலாம். ராம ஜெயஹ. தமிழ்ல சொல்ற மாதிரி ராம ஜெயம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இப்படி போட போறீங்க. இல்ல சம்ஸ்கிருதத்துல இருக்க மாதிரினா இப்படி இந்த மாவை தூக்கிட்டு இந்த 2 விசர்க்கம் வைக்க போறீங்க. ராம ஜெயஹா அப்படின்னு. சுவாமி, இப்போ அமிர்தவள்ளியில இல் லீ போடுறச்சே கீழே உள்ளது வந்து முழு எழுத்தா இருக்கணும். ஆனா அங்க போடுறச்சே தொக்கின்னு இருக்க மாதிரி கீழே உள்ள அது அடியன் போட்டது. அது ஆஹா. ஆக்சுவலி பார்த்தா இப்படி இருக்கணும். இந்த இங்க சேர்ந்து இருக்கணும். அப்படி அடியேன். இந்த கோடு இங்க இருக்கணும். இந்த கீழே இருக்கக்கூடிய லாவோட சேர்ந்து இருக்கணும். அப்படின்னு இது எப்படி லாவு எந்த லாவு எதுவும் சேர்ந்துக்கிறது இந்த லீக்கு? இந்த லா தான் இந்த பாருங்க, இந்த லா தான் சேர்றது. இந்த லா இருக்கோ இல்லையோ, ஆமா. இந்த இல்லு பிளஸ் லா, ஓஹோ, அது என்ன ஆகும்? இல்லாவா மாறும். ஓகே ஓகே. இல்லாவா மாறும். அப்படியே 8 மாதிரி ஒரு லா இருக்குமே, அது என்ன? அது இங்கெல்லாம் வரவே வராது. ரொம்ப ரேர் அது. ஓகே ஓகே. இந்த லா ரொம்ப ரேர். அப்படியே அது மாதிரி சுவாமி அஜ்ஞானம் எப்படி எழுதுவோம்? எழுதுறேன். இதோ எழுதுறேன். வெங்கட்நாதன் கேளுங்க, வெங்கடேஷ் சுவாமி கேளுங்க. வித்யார்த்தின்றது இரு வந்து எங்க சுவாமி அது சேர்க்கணும்? அடியனுக்கு அது அந்த தாவோடைய கடைசி தா இருக்கு இல்லையா, தீ முடிச்சோடனே அந்த சுழிச்சு வெளியில எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் சேர்க்கணுமா? இதோ பாருங்க, இப்படி இருக்குல்ல, இங்க சேர்க்கணும். அடியன் அடியன் வித்யார்த்தி அப்படின்னு சேர்க்கணும். அடியன் தன்யோஸ்மி சுவாமி. அடியன். அஜ்ஞானம் ரொம்ப சுலபம். இது பாருங்க, அந்த ஞா இருக்குல்ல, அ ஞா ந இம் அஜ்ஞானம். அ இக் அ ஞா நம் அஜ்ஞானம். ஞானத்தினுடைய ஆப்போசிட் அஜ்ஞானம். சரி, நம்ம இந்த கிளாஸை இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு வந்து அவருடைய 9:30க்கு அவரோட மீட்டிங் இருக்குது. நம்ம நாளைக்கு வந்து இந்த கிளாஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நான் ஒரு புக்கை வந்து உங்களுக்கு PDF ஸ்கேன் பண்ணுறேன். அந்த புக்கை அப்படி பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு 9 தான். இன்னைக்கு தான் இந்த கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டோம். நாளைக்கு 9 o'clock பொறுமையாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய ஸ்ரீமதே வெங்கடேசாய